புது படைப்பாதல். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 24:3-4-5. ஜூலியஸ் சீசர் கேலிக் போரை நடத்திய போது ஜெர்மனிய படையை பற்றியும் அதன் அளவை பற்றியும் அதன் ஆக்ரோஷத்தை பற்றியும் வெளியான தகவல்களை கொண்டு சீசரின் படைகள் நடுங்கின. சீசர் தன் படைக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொண்டு வர நினைத்தார். எனவே வதந்தி பரப்பினவர்களை கைது செய்தார். பின் தன் வீரர்கள் முன்னின்று ஜெர்மனியர்கள் இதற்கு முன் தோற்கடிக்கப்பட முன்னோரின் வீரத்தை பற்றி பேசிவிட்டு எல்லா சிப்பாய்களின் முன் பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நான் பலவீனமான மனநிலையில் உள்ளவர்களை போருக்கு அழைத்து செல்லப் போவதில்லை என்று கூறினார். வெட்கப்பட்ட ஏனைய வீரர்கள் அனைவரும் கெஞ்சி மீண்டும் சீசரின் படையில் சேர்ந்தனர். தங்கள் தைரியத்தை நிரூபிப்பதற்காகவே அந்த யுத்தம் என்ற நிலை உருவானது. யுத்தம் ஜெயமாய் முடிந்தது. அஞ்சா நெஞ்சமும் துணிச்சலும் பதட்டமும் இல்லாதவனுமே தன் திறமைகளை சரியாய் வெளிக்கொண்டுகிறான், வெற்றியும் அடைகிறான். பலவான் கை அம்புகளைப் போல. இன்றைய உலகின் திறமையுள்ள இளையோர் அதிகம் உண்டு, வலைதளத்திலும் சரி வாழ்க்கை தளத்திலும் சரி. அதே வேளையில் துவண்டு போய் தோற்று போனவர்கள் என உணர்ந்து வீழ்ந்து போனவர்களும் உண்டு. இன்றைய இளையோருக்கு திருமறை சொல்லும் வழி ஒன்றே, அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.